எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் நயனிகா. வயசு 30 ஆகுது. இவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்தன்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு தான் வரணும் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்ப வரத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி வரை தான் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்கம்மா. படித்து முடிச்சு இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஹெச்ஆராக வேலை பார்த்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க இதுவரை 3 கம்பெனி மாறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ட்ரீம் ஒரு சேரீ பொட்டிக் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் இப்போ ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்குதான்னு சொல்கிறாங்க. இவங்க நல்ல வெல் செட்டில்டு வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்க ஷாப் கேட்டால் இவங்க பேரண்ட்ஸே வச்சு தர அளவுக்கு நல்ல வசதி தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களே சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒரு நல்ல இன்கம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக 4 வீடு, ஒரு தேட்டரு, 2 கல்யாண மண்டபம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு நல்ல வெசல்ட்டடானவங்க தான் இவங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்களும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்தது தெரிய வந்திருக்கு. அதை இவங்களால ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நம்ம மேரேஜ் லைஃப்பில் உண்மையாக இருந்தோம், இப்படி ஏமாற்றி இருந்திருக்காருன்னு யோசிச்சு அந்த லைஃப் கண்டினியூ பண்ண வேண்டாம்னு தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்ததா சொல்கிறாங்க. அதுலேருந்து ஆண் துணை இல்லாமல் தான் இதுவரை கதை சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வரன் பார்க்கறத சொல்கிறாங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆல்ரெடி போன லைஃப்பில் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ பார்க்குற இந்த செகண்ட் லைஃப்பை தனியாக அனுப்ப வேண்டாம்னு யோசிக்கிறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வச்சு உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக எதுவும் வேலைக்கு போகணும்னு அவசியம்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் எதாவது தெரியும் அப்படின்னாலும் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்கம்மா. இவங்களை நல்லபடியாக கடைசி வரை பார்த்துக்கணும் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா சொல்லுங்கம்மா. உங்களுக்கு யாரும் இல்லாமல் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணாமல் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.